வணக்கம். இது லங்கா பயரின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் கணேசராஜா மயூரன். செய்தியாசிரியர் சதாசிவம். விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தென்னிலங்கை அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ள அர்ச்சுனாவின் குற்றச்சாட்டு. மட்டக்களப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து, உடைமைகளை இழந்து தவிக்கும் குடும்பம். போதைப்பொருளுடன் கைதாகிய நபர் தொடர்பில் வெளிவந்துள்ள பல திடுக்கிடும் தகவல்கள். போலீசாரின் வலையில் வீழ்ந்தது எப்படி? வவுனியாவில் 2 ஆண்களோடு இணைந்து பெண் ஒருவர் செய்த முகம் சுழிக்க வைக்கும் செயல் நடந்தது என்ன? ஆஸ்திரேலியாவில் வேலைவாய்ப்பினை பெற்றுத் தருவதாக கூறி 35 லட்சம் ரூபாய் மோசடி. கண்டியில் வசமாக சிக்கிக் கொண்ட 2 இளைஞர்கள். மின் கட்டணத்தை அதிகரிக்குமாறு கோரிக்கை. மீண்டும் ஒரு இருண்ட யுகம் இலங்கையில் ஏற்படுமா? இலவச விசாவை வழங்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல், அரசாங்கம் விடுத்துள்ள அறிவிப்பு. வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களுக்கு அரசாங்கம் விடுத்துள்ள மகிழ்ச்சியான செய்தி. நாட்டின் 2 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை. பொதுமக்கள் விழிப்போடு இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பு சுரவணையடியூற்று கிராமத்தில் நேற்று மாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் வீடு ஒன்று முற்றாக எரிந்து சாம்பலாகியுள்ளது. வீட்டின் உரிமையாளர் அருகில் உள்ள வீடு ஒன்றில் இருந்த வேளையில் திடீரென்று வீடு தீப்பற்றி எறிவதை கண்ட அயலவர்கள் கத்தி கூச்சலிட்டுள்ளார்கள். விரைந்து வந்து பார்த்த வேளையில் தீ கட்டுப்பாட்டை மீறி எரிந்து கொண்டிருந்தது. இதன் பொழுது வீட்டுக்குள் செல்ல முற்பட்ட உரிமையாளரின் முகத்தில் தீ காயங்கள் ஏற்பட்டன. இதன் பொழுது வீட்டில் இருந்த பெறுமதியான பொருட்கள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் அனைத்தும் தீயினால் முற்றாக அழிவடைந்துள்ளன. வீட்டில் ஏற்பட்ட மின் ஒழுக்கே இந்த விபத்துக்கான காரணம் என்று ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. களுவாஞ்சிக்குடி மின்சார சபையினர் மற்றும் வெள்ளாவளி போலீசார் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை மின்சார பயன்பாடு மற்றும் பாதுகாப்பு முறைமைகள் குறித்து மக்களிடையே போதிய விழிப்புணர்வு இல்லாமையே இவ்வாறான விபத்துகளுக்கான காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி கோடிக்கணக்கில் பண மோசடியில் ஈடுபட்டு 2 இளைஞர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவால் கைதாகியுள்ளனர். கண்டி நகரில் விசா ஆலோசனை மையம் ஒன்றை நடத்தி வந்த 2 இளைஞர்கள் அதனூடாக ஆஸ்திரேலியாவுக்கு ஆட்களை அனுப்புவதாக கூறி பலரிடம் பணத்தை பெற்றுள்ளார்கள். கம்பகா பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரிடமிருந்து மட்டும் சுமார் 35 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு வாக்குறுதி அளித்தபடி வேலை பெற்றுக் கொடுக்காமல் ஏமாற்றியதாக பணியகத்துக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றது. கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் அடிப்படையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகள் குறித்த நிறுவனத்தை சுற்றி வளைத்தனர். இதன்பொழுது குறித்த நிறுவனம் பணியகத்தின் எந்தவித செல்லுபடியாகும் அனுமதி பத்திரமும் என்று இயங்கி வந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. அங்கிருந்து 7 வெளிநாட்டு வேலை ஒப்பந்தங்கள், 5 கடவுச்சீட்டுகள் மற்றும் பணப்பற்றுச்சீட்டு புத்தகங்கள் ஆகியன அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டன. இந்த மோசடியில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டவர்கள் கம்பளை மற்றும் தலாத்துவயா பிரதேசங்களைச் சேர்ந்த 23 வயதினையுடைய 2 இளைஞர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவர் நேற்று கண்டி நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக பணம் செலுத்தும் பொழுது அந்த நிறுவனம் பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். பம்பலப்பட்டிய போலீஸ் நிலைய அதிகாரிகளால் கடந்த 8ஆம் தேதி பத்திரமுல்லை பகுதியில் ஐஸ் ரக போதைப்பொருளுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பல குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர் என்று தெரிய வந்துள்ளது. குறித்த சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட வேளையில் மேலதிக விசாரணைகளுக்காக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டது. சந்தேக நபர் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் பம்பலப்பட்டி, நாராயண்பெற்ற, பாலையகூட, தெமட்டகூட, தலங்கம, கொத்தட்டுவ, மருதானை, கருவாத்தோட்டம், பொருளை மற்றும் வெலிக்கடை ஆகிய போலீஸ் பிரிவுகளில் 8 மோட்டார் சைக்கிள்களை களவாடியுள்ளமை மற்றும் மடிக்கணி, கையடக்க தொலைபேசிகள் உள்ளிட்ட பல பெருமதிமிக்க பொருட்களையும் இவர் களவாடி உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர் பத்தனமுலை பிரதேசத்தைச் சேர்ந்த 32 வயதினையுடையவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவரால் திருடப்பட்ட சில மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் மடிக்கரணி உள்ளிட்ட பொருட்களை விசாரணை அதிகாரிகள் மீட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். நாட்டின் 2 மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான அறிவித்தலை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. இதன்படி கண்டி மாவட்டத்தின் 10 ஹேவா ஹெக்டேர் பிரதேச செயலாளர் பகுதிக்கு 1ஆம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கையும், நுவரெலியா மாவட்டத்தின் வலப்பன மற்றும் நில்தன்ஹென்ன பிரதேச செயலாளர் பகுதிகளுக்கு 2ஆம் கட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அந்த பகுதிகளில் வாழும் மக்கள் அவதானமாக செயல்பட வேண்டும் என்று தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வலியுறுத்தியுள்ளது. வவுனியாவில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் திருட்டு சம்பவம் தொடர்பில் ஒரு பெண் உட்பட 3 பேர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவினர் குறிப்பிட்டனர். 3 நாட்களுக்கு முன்னர் வவுனியா சத்தோசு வீதியில் திருட்டுச் சம்பவம் ஒன்று பதிவாகியது. திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர் வவுனியா போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார். குறித்த முறைப்பாட்டுக்கு அமைய வவுனியா போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரியின் தலைமையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன் பொழுது இரணை இலப்பைக்கூளம் பகுதியில் வசிக்கும் 23 வயதினையுடைய கணவர், 25 வயதினையுடைய மனைவி மற்றும் 30
51 வயதினையுடைய மனைவியின் மைத்துனர் உட்பட்ட 3 கைது செய்யப்பட்டனர். மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் 3 லட்சம் ரூபாய் பெறுமதியான மோட்டார் சைக்கிள் மீட்கப்பட்டது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டுக்கான மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் இலங்கை மின்சார சபையினால் இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் யோசனை ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மின்சார கட்டணத்தை 13.56 வீதத்தால் அதிகரிக்குமாறு அந்த யோசனையின் மூலம் கோரப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரையிலான காலப்பகுதிக்காக இந்த மின்சார கட்டண திருத்த கோரிக்கையினை இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்குவதில் சட்ட சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். இன்று அனுராதபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய வேளையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சீனா 4 மாதங்களுக்கு முன்னர் 80 நாடுகளுக்கு இலவச விசா வழங்க நடவடிக்கை எடுத்தது. இதனால் சுற்றுலா பயணிகளின் வருகை குறைவடைந்த காலப்பகுதிகளில் இலவச விசாவினை வழங்க நாங்கள் விரும்பினோம். இதுகுறித்து ஊடகங்களுக்கு தெரிவித்து வெளிவிவகார அமைச்சருக்கும் அறிவித்து இந்த திட்டத்தை முன்னெடுக்க முயன்ற வேளையில் ஒரு சட்ட தடை ஏற்பட்டது. விசா வழங்கும் நடைமுறையை கடந்த காலத்தில் ஒரு தனியார் நிறுவனத்துக்கு விற்பனை செய்தமை மற்றும் அதற்கான நிதி அரசாங்கத்துக்கு சேராமை தொடர்பில் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. இந்த வழக்கு நீண்ட காலமாக முடிவின்றி தொடர்கின்றது. தற்பொழுது மீண்டும் ஒரு நகர்வு மனுவை தாக்கல் செய்து இந்த வழக்கை மீண்டும் விசாரணைக்காக எடுக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களுக்கான EBMD திட்டத்தினை அறிமுகப்படுத்திய முதலாண்டில் 8027 பேர் பயனடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் அரசு சேவைகளை டிஜிட்டல் மயப்படுத்தும் வேலைத்திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்கள் தங்கள் பிறப்பு, திருமணம் மற்றும் இறப்புச் சான்றிதழ்களை பெறுவதற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட EBMD கட்டமைப்பு தற்பொழுது 62 தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகரங்களில் வெற்றிகரமாக செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட முதலாண்டில் 8027 நபர்கள் நேரடியாக பயனடைந்துள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சேவைகளை மக்களுக்கு நெருக்கமாக்கும் ஜனாதிபதியின் கருத்தியலுக்கு இணங்க EBMD திட்டம் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 6ஆம் தேதி அன்று ஜனாதிபதி செயலகம் மற்றும் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயற்பாட்டின் 7 நாடுகளில் ஒரு முன்னோடி திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டது. பின்னர் இந்த சேவை 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி முதல் 62 வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் உயர்ஸ்தானிகரகங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. இந்த நிலையில் வேலைவாய்ப்பு, கல்வி, குடிவரவு மற்றும் குடியகல்வு நடவடிக்கைகளுக்கு தேவையான சான்றிதழ்களை பெற்றுக் கொள்வதில் வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களுக்கு இந்த திட்டம் பெரும் நிவாரணமாக அமைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்தால் தமிழ் மக்களின் ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு கிடைக்கும். முஸ்லிம் மக்களின் ஆதரவு எப்பொழுதும் சஜித்துக்கு உண்டு என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். ஆனால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு மக்களின் அனைத்து வாக்குகளும் சஜித் பிரேமதாசவுக்கு அளிக்கப்படும் என்று குறிப்பிட்டார். தனது சமூக வலைதளத்தில் காணொலி ஒன்றை பதிவிட்டு இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார். நாமலுக்கு மறுபடியும் எமது மக்கள் வடக்கு மக்கள் வாக்களிக்கப் போவதில்லை. நாமலுக்கு 10,000 வாக்குகள் வருமா என்று கேட்டால் இல்லை என்றே கூறுவேன். 12 லட்சம் வாக்குகளில் குறிப்பிட்டு கூறும் அளவுக்கு வாக்குகள் கிடைக்கப் போவதில்லை என்பதே யதார்த்தமாகும். வடக்கு மக்கள் யாருமே வாக்கு போட போவதில்லை. 2027ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துக்கு பின்னர் அனுர அரசாங்கம் பாரிய நெருக்கடி எதிர்நோக்கப் போகின்றது. இதற்கு பின்னர் வரப்போகும் அரசாங்கம் பயங்கர இனவாதம் கொண்ட அரசாங்கமாக இருக்க போகின்றது. ஊழலுக்கு எதிரான கதையே இருக்காது. ஏனென்றால் தற்பொழுது ஊழலை யாருமே நிரூபிக்கவில்லை என்பதால் நன்றாகவே ஊழல் செய்ய போகின்றார்கள். ஊழலுக்கு எதிராகவே அனுர அரசாங்கத்தை கொண்டு வந்தோம். ஆனால் அவர்களே ஊழல் செய்கின்றார்கள். அத்தோடு தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு கொடுப்பார்கள் என்று நினைத்தோம். ஆனால் அதற்கான நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை. ஊழல்வாதிகளை பிடிக்காமல் அவர்கள் ஊழல் செய்கின்றார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் ஒருவரிடத்தில் முடிய போகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.